சீரிஸ். இந்த டாபிக்கே வந்து ஒரு பயங்கர அமேசிங்கான டைவர்ஸான டாபிக்குங்க. ஏன்னா புக்ஸா படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாரார் பீப்பிளுக்கு பிடிக்கும். இன்னொரு சாராருக்கு வந்து அத படமாவோ, சீரிஸா விட்டா டக்கு டக்குன்னு பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு போயிருவேன்ப்பா அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து நானு 5 புத்தகங்கள், அதாவது 5 சிறந்த புத்தகங்கள் அத வந்து பயங்கர ஹிட்டான சீரிஸா மாத்தியிருக்காங்க. அதனுடைய கதை என்ன? யாரு பார்க்கலாம்? அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் சொல்றேன். இந்த 5 கதைகள்லயுமே வந்து நான் த்ரில்லர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனுடைய கதை அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்கேன். ரொமான்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஒரு மிக்ஸ்டா குடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. முதல் புத்தகம் வந்து யூ அப்படிங்கிற புத்தகம் பை கரோலின் கெப்னஸ். நீங்க இந்த சீரிஸ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தா ஜஸ்ட் நவ் இந்த சீரிஸ் முடிஞ்சுச்சு. ஆக்சுவலி இந்த ஏப்ரல் 2025ல தான் இந்த சீரிஸ் முடிஞ்சுச்சு. 5 சீசன்ஸ் இருக்கு. இது Netflixல ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. இது ஒரு பெர்ஃபெக்ட் சைக்காலஜிக்கல் த்ரில்லருங்க. ஜோ கோல்பர்க் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புக் ஸ்டோர் வச்சு நடத்திக்கிருக்காரு. அவருடைய புக் ஸ்டோருக்கு வர்ற ஒரு பொண்ணு பேர் வந்து பெக்கு. இவர் வந்து பெக்க காதலிக்கிறார். பார்த்த உடனே இவருக்கு பெக்க புடிச்சிருது. காதல்னா நம்ம நினைக்கிற மாரி சாதா காதல்லாம் கிடையாது. இந்த ஜோ வந்து ஒரு 1ஆம் நம்பர் ஸ்டாக்கர். இந்த பிள்ளை பின்னாடியே போறது, இந்த பிள்ளையோட பாஸ்வேர்ட்ஸ கண்டுபிடிச்சு பாஸ்வேர்ட ஹேக் பண்ணி, இந்த பிள்ளையோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்குள்ள போறது, இந்த பிள்ளை வீட்டுக்குள்ள பிரேக் இன் பண்ணி, இந்த பிள்ளை வீட்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கறது. காரணம் வந்து இந்த மாரி மை டியூட்டி இஸ் டூ புரொடெக்ட் யூ ஃப்ரம் எவ்ரிதிங். உங்கள வந்து பெண்கள காக்கணும் நானு. அப்படின்லாம் சொல்றது அப்படின்னு சொல்லி பயங்கரமா பண்ணிக்கிருப்பாரு. ஒரு கட்டத்துல பெக்கும் அவர காதலிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, பெக்கு வந்து ஒரு கட்டத்துல இவர் மேல சீட் பண்றது இவருக்கு தெரிஞ்ச உடனே, பெக்க வந்து புடிச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. அதாவது அவருடைய புக் ஸ்டோருடைய பேஸ்மெண்ட்ல ஒரு கேஜ் இருக்கும். ஒரு கூண்டு இருக்கும். அந்த கூண்டுக்குள்ள அடைச்சு வைப்பாரு. இந்த கூண்டுக்குள்ள அடப்பட்ட உடனே தான் இந்த பிள்ளைக்கு ஐயோ! ஒரு சைக்கோ அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பிள்ளைய வந்து தன்னுடைய ஐயய்யோ! நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா எல்லாமே சொல்லும். பட் இவன் வந்து நீ ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல பெக்க கொலை பண்ணிடுறாரு. இதுதான் முதல் புத்தகம், முதல் கதை. ஆக்சுவலி இது வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலா ஒருத்தன் இவ்ளோ அஃபெக்ட் ஆயிருக்கான். அதனால அவன் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்றான்னு இருக்கும். ஆனா முக்காவாசி கதை எப்படி போகும் அப்படின்னா, அவன் மனசுக்குள்ள பேசுறது தான். பாருங்க, பெக் யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். பெக் உனக்கு இது தேவையில்ல பெக். பெக் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நான் சொல்லிட்டேன் தேவையே இல்லடா. ஐயய்யோ! நீ எதுவும் பண்ணாத தெய்வமே அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ முதல் புத்தகமும், முதல் பாகமும் சீரிஸோட முதல் பாகமும் வந்து ஏறத்தாழ 90% வரைக்கும் ஒத்து போகுங்க. இந்த ஜோக்கு வந்து நெறைய சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருக்கும். நெறைய அன்ரிசால்வ்ட் விஷயங்கள் இருக்கும் அவனுக்கு. அவருக்கு வந்து எப்படின்னா, இப்ப இந்த பெண்கள வந்து ஒரு ஒரு ஃபேஸ்ல இவர் ஒரு ஒரு பெண் மேல காதல் வயப்படுவார் ஆக்சுவலி. எப்படின்னா, இப்ப முதல் புத்தகத்துல இந்த புள்ள இருக்கு இல்லைங்களா? 2வது புத்தகத்துல இன்னொரு புள்ள வரும். லவ் குயின் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து நான் ஒரு சேஞ்ச்டு மேன், ஒரு மாறின மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் இதே பேட்டர்ன்ல இன்னொரு பிள்ளைய காதலிக்க ஆரம்பிப்பார். பட் செகண்ட் பார்ட் ஆஃப் த சீரிஸ்ல இருந்து புக்ஸ்ல இருந்து டீவியேட் ஆக ஆரம்பிக்கும். மெயின் கதை கருவ மட்டும் தான் அங்க இருந்து எடுத்திருப்பாய்ங்க. புத்தகங்கள் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா போகும். சீரிஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா போகும். சீரிஸ்ல வந்து லவ் குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் காதலிப்பாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? புத்தகங்களும் அதே மாரி தான் போகும். லவ் வந்து ஒரு பெரிய வீட்டு பொண்ணு. அதுக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கும். ஸோ ஒரு ஒரு வேற இடத்துக்கு வந்து நான் ஐ அம் சேஞ்ச்டு மேன். இப்ப வந்து நான் நெறைய விஷயங்கள வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்குறேன். அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவாரு. இந்த தடவையும் வந்து அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து திரும்பி வருவாங்க. திரும்பி ஆக்சுவலி அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ட்டு சீரிஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. புக்ல வந்து இவர்ட்ட இருந்து புக்ஸ் ஆட்டைய போட்டு போன ஒரு புள்ள. அந்த புள்ளைய தேடித்தான் இவர் வந்து வேற ஒரு ஊருக்கு போவாரு. அங்க லவ் குயின சந்திக்கிற மாதிரி தான் புக்ல வந்து கதைய அமைச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு வந்து ஒரு கட்டத்துல இவர் வந்து தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட கொலை பண்றாரு. இவர் மறுபடியும் பழைய பேட்டர்ன்ஸ்க்கே வராரு. இந்த மாரி ஸ்டாக் பண்றது, இந்த புள்ள வீட்டுக்குள்ள பூந்து பாக்குறது, எல்லா விஷயங்களையும் இவர் பண்றாரு. ஆனா செகண்ட் பார்ட்ல என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அப்படின்னா, லவ் குயினும் இவர மாதிரியே ஒரு சீரியல் கில்லர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஆக்சுவலி இவன் வந்து அவள வலையில விழ வைக்கல. அவ விரிச்ச வலையில இவன் தான் போய் விழுந்திருக்கான் அப்படிங்கிற மாரி. அது வந்து சீரிஸ்க்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ட்விஸ்ட்டா இருக்கும் கடைசில. இவன் ஏன் அந்த இனிஷியலி சீரிஸ் வெளிவரதுக்கு முன்னாடி சின்ன சின்ன போஸ்டர்ஸ், டீசர்ஸ் எல்லாம் குடுப்பாங்கல்ல. அதிலே வந்து மீட் யுவர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். ஜோ கோல்ட்பர்கும், லவ் குயினோட போட்டோவும் வச்சு. என்ன மீட் யுவர் மேட்ச்? நமக்கு அதுதான் கரெக்ட்டா மீட் யுவர் மேட்ச். அவ்வளவுதான். அவளும் உன்ன மாதிரியே தான். இவனுக்கு அது தெரிஞ்சோனே பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். நான் உன்னை ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி கிடையாது. அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவள கொலை பண்ண போவான். கடைசில அவ பிரெக்னன்ட்டா இருக்கிறது தெரியும். ஸோ 3வது பாகம். சீரிஸோட 3வது பாகத்துக்கு வர்றேன். 3வது பாகத்துல அவங்க 2 பேரும் ஒரு புள்ள வளர்த்துட்டு இருக்காங்க. 2மே சைக்கோ இல்ல. 2 சைக்கோவும் சேர்ந்து இந்த தடவ வந்து யார கொலை பண்ணலாம், எப்படி கொலை பண்ணலாம்னு சொல்லி இவங்களே அறியாம ஒருத்தர் அறியாம கொலை பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. 2ம் சேர்ந்து பாடி புதைக்குது. ஆக்சுவலி 2வது பாகத்தோட முடிவுலயே நம்மளலாம் பயங்கரமா கலாய்ச்சிருந்தாய்ங்க. இது 2ம் காதலிச்சா என்னத்த பண்ண போகுது? என்ன உருப்படியா வாழவா போகுது? பாடி தான் புதைக்க போறாங்க அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரியே நம்மளுடைய கற்பனைகளுக்கு சற்றும் குறைவில்லாம பாடி தான் புதைச்சிட்டு இருப்பாய்ங்க அவிங்க. 3வது பாகத்தோட முடிவுல லவ் குயினையும் கொலை பண்றாரு. 4வது பாகம் வருது. மீண்டும் ஒரு புதிய பெண். ஆக்சுவலி சீரிஸ்ல வந்து 4வது பாகம் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாரி டல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது சீசன் 69 சீசன் 1, 2, 3, 4, 5 சீசன் 69 ஜோ கோல்ட்பர்க் வந்து சொல்றாரு.
ஐ நோ யூ ஆர் த ஒன் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை பேர் கொலை பண்ணியிருக்காருன்னா அது ஒரு 2000 பேரை கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ 5th சீசனோட முடிச்சுட்டாங்க. 5th சீசனோட முடிவில் வந்து ஆஸ் வி ஆல் நோ, அது வந்து இது வந்து ஸ்பாய்லர்லாம் கிடையாது. இப்படி தப்பு தப்பா பண்றவங்களுக்கு தண்டனை தானே கிடைக்கும். அது வந்து பயங்கரமா நம்மள கொஸ்டின் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா ஜோ கோல்பர்க் வந்து ஹீஸ் அ ஸ்டாக்கர், ஹீஸ் அ சீரியல் கில்லர், ஹீஸ் அ சைக்கோ. பட் அவருக்காக ரூட் பண்றதுக்கு நிறைய பெண்கள் இருந்தாங்க. அவர் ஜெயிலுக்குலாம் போயிருவாரு, ஆயுள் தண்டனை கிடைச்சிடும் அவருக்கு. அது ஒரு நிறைய கதையெல்லாம் நடக்கும் 5th சீசன்ல. அவருடைய தப்புகள் எல்லாமே வந்து நிரூபணம் ஆகுது. அதெல்லாம் தெரிஞ்சு அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமாவும் அவருக்கு நிறைய லெட்டர்ஸ் வரும். ஆண்கள், பெண்கள் எல்லாட்டதும். பெண்கள்ட்டலாம் வந்து, "ஜோ ஐ கேன் ஃபிக்ஸ் யூ. ஜோ நீ வந்து என்னைய உன் கேஸ்ல அடைச்சு போட மாட்டியா?" அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப வினோதமாலாம் பேசியிருப்பாங்க. ஸோ தி ப்ராப்ளம் இஸ் யூ. எவ்ரிபடி இஸ் த ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க. விச் கிளைமேக்ஸ் வாஸ் ஓகே. பட் அதை கொண்டுட்டு வந்த விதம் வந்து இட் காட் மிக்சட் ரிவ்யூஸ். பட் எனிவேஸ் நிறைய பேருக்கு வந்து ஜோ தப்பிக்க விட்டுருக்கலாம், ஜோ பரவாயில்ல போயிட்டு போறேன்னு விட்டுருக்கலாம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க சொன்னது ஏதோ ஒரு வகையில கரெக்ட்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. த ப்ராப்ளம் இஸ் சம்வேர் யூ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க வந்து நான் சீரிஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ வாட்ச் ஆல் 5 சீசன்ஸுமே இப்போ அவைலபிளா இருக்கு. நீங்க டெஃபினட்டாவே பார்க்கலாம். ஒரு ஒரு எபிசோடும் வந்து 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் கிட்ட வரும். குட்டி குட்டி கிடையாது, கொஞ்சம் ஓரளவு பெருசு தான். பட் ஒரு ஒரு சீசன் ஃபர்ஸ்ட் 3 சீசன் வந்து 10 எபிசோடு இருக்கும். அடுத்தலாம் 8 எபிசோடு இருக்கும். கடைசி சீசனும் வந்து 8ஓ 10ஓ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து பிஞ்ச் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3, 4 டேஸ் ஆகலாம். மேபி நீங்க கேஷுவலா பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதுல வந்து நீங்க புக்கா சீரிஸான்னு பார்க்குறப்ப புக்கு வந்து ரொம்ப சஃபகேட் பண்ணும். சீரிஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா விஷுவலா அழகா காட்டியிருப்பாங்க. பட் புக்கு வந்து பயங்கர சஃபகேட்டிங்கா இருக்கும். ஏன்னா ஒரு இந்த கொலை பண்றது எல்லாமே வந்து அவர் அப்படி டிஸ்கிரைப் பண்ணி காட்டுப்பாரு. அவருடைய கழுத்தை நான் நெரிச்சேன், அவர் எலும்பு உடச்சிருவா, ஐயோ விட்டுருங்க அந்த மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க புக்கே எனக்கு ஓகே அப்படின்னா நீங்க புக்கை ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து நான் சீரிஸ் இன்னும் கொஞ்சம் ஏதாவது எலாபரேட்டா பார்க்குறேன்னா நீங்க சீரிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் புக் அண்ட் ஃபர்ஸ்ட் சீரிஸ். நான் அடுத்து 2வது சொல்ல போற புத்தகம் வந்து பிஹைண்ட் ஹர் ஐஸ் அப்படிங்கிற புத்தகங்க. சாரா பின்புரோ அவர்கள் எழுதின இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மினி சீரிஸ் 6 எபிசோட் தான். இது வந்து ஒரே ஒரு இது ஸ்லோகன் சொல்லியிருப்பாங்கங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட சீரீஸ வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்ப ஒரே ஒரு ஸ்லோகன் சொல்லியிருப்பாங்க. "யூ ஷுட் ஹேவ் நெவர் சீன் இட் கம்மிங்" அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு நிஜமாவே அப்படிதான் இருக்கும். 3 கேரக்டர்ஸ். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு சிங்கிள் மதர். அந்த சிங்கிள் மதர் வந்து இனிஷியலா இந்த ஹஸ்பண்ட பார்த்துட்டு ஒரு 2 பேருக்குமே ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதே சமயத்துல வந்து அந்த சிங்கிள் மதரும் அந்த ஹீரோயின் ஆக்சுவலி இந்த ஃபீமேல் அதாவது இந்த ஒய்ஃப் பேர் வந்து அடில். இந்த சிங்கிள் மதர் பேர் வந்து லூயிஸ். இந்த ஹஸ்பண்ட் பேர் வந்து டேவிட். லூயிஸும் டேவிடும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணா அதே சமயத்துல லூயிஸும் அடிலும் வந்து பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ பேஷனா ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்ற ஒரு குழப்பத்துல நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இந்த புத்தகத்துல இருக்கும். நான் ஒரே ஒரு க்ளூ குடுக்குறேன் உங்களுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில். 6 எபிசோட் தான். நீங்க இதுல வந்து நான் புக்க டெஃபினட்டா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா புக் வந்து நல்லா இருக்கும். ஆனா புக்ல வந்து 400 பக்கத்துல 352வது பக்கத்துல ரிவீல் ஆகுற ஒரு சர்ப்ரைஸ். உங்களுக்கு சீரிஸ்ல 6வது எபிசோட்ல ரிவீல் ஆயிரும். உங்களுக்கு அவ்ளோ சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியும்னா நீங்க வந்து புக் படிங்க. ஐ அம் நாட் சம்மன் ஹூ கேன் டாலரேட் கைண்ட் ஆஃப் சர்ப்ரைசஸ் எல்லாம். நமக்கு வந்து ஐயோ இப்படிலாம் இருந்ததுன்னா நான் ஐயோ என்னது எண்டிங் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் எட்டி பார்க்குற ஆள் நானு. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது கூடு விட்டு கூடு மாறுறது. இந்த கூடு விட்டு கூடு மாறுறது வந்து அவனோட ஒய்ஃப் யாரோட கூடு விட்டு கூடு மாறி இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃபோட ஃபேமிலி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு இறந்து போயிருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து சைக்கியாட்ரிக் ஃபெசிலிட்டில இனிஷியலா அட்மிட் பண்ணியிருப்பாங்க ராப். இது அடியில. அடியில் வந்து அந்த இடத்துல ராப் அப்படின்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவங்க மூலமா தான் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் கூடு விட்டு கூடு போயிறதெல்லாம் கத்துக்கிறாங்க. அப்ப அடியிலோட உடம்புக்குள்ள இருக்கிறது யாரு? லூயிஸோட உடம்புக்குள்ள இருக்கிறது யாரு? ஏன்னா லூயிஸ் வந்து ஒரு கட்டத்துல அடிலுக்கு இதெல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. ஃபைனலி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. இதோட எண்டிங் வந்து இட் வில் லீவ் யூ இன் ஸ்பிளிட்ஸ். பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. பட் உங்களுக்கு வந்து நீங்க டக்குன்னு நான் பார்த்து முடிக்கணும் அப்படின்னா நீங்க சீரிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஐ தாட் சீரிஸ்க்கு ஒரு செகண்ட் பார்ட் எடுப்பாங்க. ஏன்னா நல்ல ரிசப்ஷன் இருந்தது இதுக்கு. நமக்கு தான் ஒரு ஒரு லாஜிக் உண்டு இல்லங்க. நம்ம Netflix ஆளுங்களுக்கு ஒரு இது நல்லா போயிடுச்சு அப்படின்னா, அத டெஃபினட்டா நம்ம ரினியூ பண்ணவே கூடாது. ஒரு இது கேவலமா போயிருக்கு அப்படின்னா, அதையும் அத நம்ம ரினியூ பண்ணி அடுத்தடுத்த பாகங்களுக்கு நம்ம போகணும் இல்லைங்களா? இந்த மாரி எடுத்திருப்பாங்க. நீங்க வந்து ஒரு அது ரொம்ப பொறுமையா நல்ல சீரிஸ சஸ்பென்ஸ மெயின்டெயின் பண்ணிக்க முடியும்னா, ஐ சஜெஸ்ட் யூ கோ வித் அ புக். 3வதா நான் சொல்லப் போறது வந்து ஒரு ரொமான்ஸ்ங்க. பிரிஜிட்டன் அப்படிங்கிறது. ஜூலியா குயின் அவர்கள் எழுதினது. இதுல வந்து 9 புத்தகங்கள் இருக்கு. ஏல ஆரம்பிச்சு ஹெச்ல வரைக்கும் முடியிற 7 சிப்லிங்ஸ் இருப்பாங்க பிரிஜிட்டன் ஃபேமிலில. அந்த அவங்களுடைய காதல். அவங்க வந்து அந்த காலத்து இது வந்து ஒரு ஒரு ரீஜென்சி எரா கதை. அந்த காலத்து இந்த ராஜா ராணி காலத்து கதை இது. அப்பலாம் வந்து தனக்கேத்த பார்ட்னர் இப்ப இருக்கிற மாதிரி இந்த ஒரு மேட்ரிமோனி இந்த மாரிலாம் பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? பால்ஸ் வைப்பாங்க. டான்ஸ் இது வைப்பாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ எல்லாருமே அங்க வந்திருப்பாங்க. அன்மேரிட் பீப்பிள் எல்லாருமே வந்திருப்பாங்க. அங்க வந்து உங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள நீங்க செலக்ட் பண்ணலாம்.
நமக்கு லைஃப்ல வந்து சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ட்ரீமியா இருக்கும் இல்லைங்களா? பீட் எனிதிங் ஒரு லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், சில விஷயங்கள் நம்ம கனவு கற்பனையில வச்சிருப்போம் இல்லைங்களா? கனவு கற்பனையில அப்படி ஜாஸ்தின்னு வச்சுக்கிறாளா அது உங்களுக்கு டெஃபினட்டாவே பிடிக்குங்க. 9 புத்தகங்கள் இருக்கு. புத்தகங்கள்லாம் ஒண்ணொண்ணுமே வந்து 300 பக்கம், 350 பக்கம் அந்த மாதிரி தான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப சமீபத்தில சீரிஸ்ல வந்து வழக்கம் போல கைய வச்சுட்டானுங்க. ஒரு 2 இது நல்லா இருந்தது ஆக்சுவலி. 3வது வந்து நாங்க கதைய கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்து ட்வீக் பண்றோம், ட்விஸ்ட் பண்றோம்னு சொல்லி என்னமோ பண்ணிக்கிருக்காய்ங்க. அதனால ஆனாலும் அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் ஐ ஐ ஹோப் தே டோன்ட் மெஸ் அப் வித் அதர் இது கேரக்டர்ஸோட மெஸ் அப் பண்ணிறக்கூடாதுன்னு. நான் முதல்ல ஆரம்பிக்கிறது டாஃப்னி அப்படிங்கிற பிள்ளையோட தான் ஆரம்பிக்கும். அதுதான் இந்த சிப்லிங்ஸ்லயே வந்து கரெக்ட்டா ஏன்னா முதல் 3மே வந்து பசங்க. நான் ஃபர்ஸ்ட் பொண்ணு அதுதான். 4வது பிள்ளை அது. அந்த புள்ள வந்து இந்த மாதிரி ஒரு வெட்டிங் பால் அட்டெண்ட் பண்ணுது. அந்த அந்த பிள்ளைக்கு வந்து சரி இது ப்ராஸ்பெக்டிவ் மேட்ச் யார் அப்படின்னு பார்க்குறப்ப, அந்த பிள்ளைய வந்து அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டான டியூக் 2 பேருமே வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. டியூக்குக்கு வந்து எப்படி இந்த கல்யாணம் கில்யாணம்லாம் வேணாம். எப்படியாவது தப்பிக்கணும். இந்த பிள்ளைக்கு வந்து நல்ல மேட்சஸ நான் அட்ராக்ட் பண்ணணும். ஸோ 2 பேருமே வந்து ஒரு மியூச்சுவல் ஒரு டீல்குள்ள வர்றாங்க. நம்ம 2 பேரும் வந்து இந்த மாதிரி சும்மா நடிக்கலாம். இது பண்ற மாரி நடிக்கலாம், லவ் பண்ற மாரி நடிக்கலாம் அப்படிங்கிறப்ப டியூக்கே விரும்பின பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய வந்து ஆட்டோமேட்டிக்கா விரும்ப ஆரம்பிப்பாங்க. சரி டியூக்கு கமிட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பெண்கள் எல்லாம் என்னை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத தாண்டியில ஆஸ் ஃபேட் மே ஹேவ் இட் 2 பேரும் நிஜமாவே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்கும் அவங்களுக்கு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக. 2வது புத்தகமும் 2வது சீரிஸும் வந்து ஆண்டனி அப்படிங்கிறவருடைய கதை. அதுதான் வந்து முதல் புள்ள வீட்ல. ஆண்டனி வந்து சின்ன வயசுல இருந்து அப்பா இறந்து போயிருப்பாரு. ஸோ பிள்ளைங்க எல்லாரையுமே பார்த்து எடுத்து வளர்த்த ஒரு கேரக்டர். தனக்காக எதுவுமே செஞ்சுக்காத ஒரு கேரக்டர். அவங்க வந்து ஒரு ஒரு பொண்ண விட்டுறாங்க. அதுல ஆக்சுவலி அந்த பொண்ண காஸ்ட் பண்ணியிருந்தது வந்து ஷி ஹாஸ் இந்தியன் ஏஷியன் ஒரிஜின்ஸ் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஓரளவு அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. பிகாஸ் அவங்க டார்க் ஸ்கின்டு அந்த பொண்ணு. அவங்க 2 பேருமே அந்த மாரி தான். அதுவும் வந்து வீட்டுக்கு மூத்த பிள்ளை, இதுவும் வீட்டுக்கு மூத்த பிள்ளை அப்படிங்கிறப்ப 2 பேருக்குமே அந்த டிபிக்கல் மூத்த பிள்ளை காம்ப்ளெக்ஸிட்டீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அத ஒர்க் பண்ணி எப்படி அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த சீரிஸ் நெடுகவே வந்து நான் 18+ வார்னிங் போட்டுறேன். பிகாஸ் இட் வில் ஹேவ் ஹெல் லோட் ஆஃப் ரொமான்டிக் சீன்ஸ். பயங்கர ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும், செக்ஸ் சீன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் இதுல. ஸோ இது ஒரு அழகான சீரிஸ். நமக்கு ஒரு ட்ரீமியான ஒரு ரொமான்ஸ் வேணும். நான் அப்படியே ஒரு ப்ரீஸியா படிக்க போறேன்ப்பா அப்படின்னா, நீங்க வந்து டெஃபினட்டாவே பிடிச்சிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அடுத்ததா சொல்ல போற புத்தகம் வந்து A Good Girl's Guide to Murder. ஹாலி ஜாக்சன் அவர்களுடைய இது 3 புத்தகங்கள் இருக்குது. நேத்து நடந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணவே கஷ்டமா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையை இன்வெஸ்டிகேட் பண்ணா, அதுவும் வந்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணா, அதுதான் வந்து இந்த புத்தகத்துடைய மெயின் கதை. ஆக்சுவலி இதோடைய மெயின் ஃபீமேல் கேரக்டர் பேரு வந்து பிப் அப்படிங்கிறது. அதாவது பிப் ஃபிட்ஸ் அமோசி அப்படிங்கிறது இந்த பொண்ணுடைய பேரு. தன்னுடைய ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்காக ஆன்டி பில் அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய டிசப்பியரன்ஸ் கேஸ வந்து இந்த பிள்ளை எடுக்க ஆரம்பிக்கும். டிசப்பியரன்ஸ் அண்ட் மர்டர் அது ஆக்சுவலி. ஏன்னா அவளுடைய பாய் ஃப்ரெண்டான சால் அப்படிங்கிறவர் தான் அந்த பிள்ளைய கொன்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லி தான் கேஸ மூடியிருப்பாங்க. பட் இந்த பிள்ளை வந்து அன்னைக்கு அந்த கொலை நடந்த அன்னைக்கு 2 பேருமே அந்த பிள்ளைய தாண்டி போயிருப்பாங்க. அந்த பிள்ளைட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போவாங்க. அந்த முதல்ல அந்த போற ஆன்டி வந்து சொல்லாத அப்படின்ட்டு போகும். சால் வந்து வெங்க வெங்க அப்படின்னு கேட்கிறப்ப அந்த பிள்ளை இப்படி இப்படின்னு காட்டும். நம்ம அப்படி காட்டிட்டு அவ பின்னாடி போய் கொன்னுட்டானா, நம்ம எதுவும் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு அப்போலேருந்தே அப்போ சின்ன பிள்ளையா இருக்கும் இது. இப்ப ஸ்கூல், ஹை ஸ்கூலுக்கு வந்திருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த சாலுடைய பிரதரான ரவிய வந்து இந்த பிள்ளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்குது. ஒரு கட்டத்துல ரவி வந்து, "ஓ! இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் நீ என் கூட பழகுறியா? ஒண்ணும் நெஜமாலாம் காதலிக்கிறியா?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்க. கடைசில இந்த பிள்ளை எப்படி கண்டுபிடிக்குது. ஏன்னா அந்த பிள்ளைய இந்த தேட ஆரம்பிச்சுன்றப்பவே நெறைய த்ரெட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த பிள்ளைக்கு. அது வந்து இந்த புத்தகத்துடைய கடைசில வந்து இதெல்லாம் ஓகே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தண்டனை வாங்கி குடுத்துருப்பாங்க. இன்னும் சில பேர் ஃப்ரீயா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுக்குறது தான் அடுத்தடுத்த பாகங்கள் சீரிஸ் அண்ட் புக். ஒரு பார்ட் தான் வந்திருக்கு இந்த சீரிஸ் ஆக்சுவலா. அடுத்த பார்ட் வந்து ரெனியூ பண்ணிட்டாங்க. இட்ஸ் இன் புரொடக்ஷன் ஐ திங்க். பட் புக்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்க புக்ஸ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து திஸ் வில் ஸ்டே வெரி க்ளோஸ் டு தி சோர்ஸ் மெட்டீரியல். இவங்க வந்து இதுல இப்ப வரைக்கும் கையெல்லாம் ஒண்ணும் வச்சு கெடுக்கல. ஐ பிலீவ் வித் திஸ் கோஸ் திஸ் வே. அது இப்படி போனாலே ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் த்ரில்லர் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இத டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு விஷயமா போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி தேடுறது எல்லாமே பார்க்குறப்ப நமக்கு வந்து ரொம்ப வெரி க்ளோஸா ஃபீல் ஆகும். இது இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கட்டத்துல வந்து பயங்கரமா இதுவா அதுவா அப்படின்னு நம்மளே வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் இதுல வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஃபீல் குட்டா ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு நம்மளே சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஃபைனலா நான் சொல்ல போற புத்தகம் வந்து அதாவது ஒரு கடந்த ஒரு 1, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்துடைய சேல்ஸ் வந்து பல மடங்கு பெருகுச்சு. ஏன்னா இந்த புத்தகம் வந்தப்ப கூட ஒரு வய சீண்டல்ல. இந்த சொல்லுவாங்கல்ல பெரிய பெரிய ஆளுங்க யாராச்சும் ஒரு புக்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. குட்டு 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 குட்டுன்னு போய் அந்த புக்க வாங்குவாங்க. தி சைக்காலஜி ஆஃப் மனி வாங்குனாங்கல்ல அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இந்த புத்தகம். தி குயின்ஸ் கேம்பிட் அப்படிங்கிற புத்தகம். செஸ் பத்தின ஒரு புத்தகம் இது. செஸ் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாரையுமே செஸ் பார்க்க வச்ச ஒரு சீரிஸ் இது. அந்த சீரிஸ் வந்து எல்லாருமே பார்த்திருப்பாங்க.
இந்த சீரிஸ்க்கு அப்புறம் வந்து செஸ் விளையாடுவது எப்படின்லாம் நெறைய பேர்லாம் தேடி இருந்தாங்க. பெத் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு, ஒரு நல்ல சைல்ட்ஹுட் இல்லாத ஒரு பொண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய லோன்லினஸ், தன்னுடைய பிரச்சனைகள தானே ஃபைட் பண்ற ஒரு குழந்தை. ஸ்கூல் ஜானிட்டர் மூலமா செஸ் விளையாட கத்துக்குது. அந்த செஸ்ஸ வச்சு எப்படி தான் வாழ்க்கையவே மாத்துது அப்படிங்கிறது தான் கதை. திஸ் இஸ் அன் அமேசிங் ஸ்டோரி. நீங்க வந்து சீரிஸும் படிச்சு பார்க்கலாம், புக்கும் படிச்சு பார்க்கலாம். பட் நீங்க புக் வந்து கொஞ்சம் ஒரு மாரி ட்ரையா இருக்கும். பட் சீரிஸ் நல்லா இருக்கும். சீரிஸே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ட்ரையான புக்லாம் எனக்கு வேணாம்னு நீங்க சொன்னீங்கன்னா. அந்த பொண்ணு ஒரு ஒரு மூவா வைக்கிறப்ப நமக்கே ரொம்ப ஆன்டிசிபேஷனா இருக்கும். ஏய் அந்த பொண்ணு ஜெயிச்சிருமா ஜெயிச்சிருமா அப்படிங்கிற மாரி இருக்கும். அந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து ஃபோன் எல்லாம் பண்ணி அந்த பிள்ளைக்கு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைக்கு வந்து இந்த மாரி ஒரு மூவ்ஸ் வரல. இந்த மூவ் எனக்கு தெரியல அப்டின்ட்டு நைட்டோட மேட்ச் ட்ரா ஆகும். ஒரு பெரிய மேட்ச். ட்ரா ஆனதுக்கு அப்புறமா அந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளை கூட விளையாண்டவங்க எல்லார்ட்டயும் ஃபோன் பண்ணும். ஃபோன் பண்ணி சொல்றப்ப அவங்க எல்லாம் அங்க உட்காந்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் இந்த பிள்ளை போகுங்களாட்டி அதுக்குள்ள ஃபோன் அடிச்சு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம். எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு கடைசியில எப்படி ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் கதை. இட்ஸ் a ஸ்டோரி ஆஃப் ரெசிலியன்ஸ், ஹோப் அண்ட் ஆல் திங்ஸ் குட். அதாவது எவ்வளவு உங்களுக்கு மோசமா ஒரு ஃபேஸ் இருந்தாலும் யூ வில் கம் அவுட் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துற மாதிரியான ஒரு புத்தகம் இது. அந்த சீரிஸும் நீங்க டெஃபினட்டாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பெர்ஃபெக்ட்டா அந்த ப்ளே பண்ண பொண்ணு ஆனியா டெய்லர் ஜாய்ன்னு நினைக்கிறேன். எனக்கு பேரு கரெக்ட்டா வரல ஆக்சுவலி. பட் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபாக்ட் அந்த கேரக்டராவே அந்த பொண்ணு வந்து வாழ்ந்திருப்பாங்க நிஜமாவே. புக்ல வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். பட் சீரிஸ்ல அது நல்லா டெப்த்தா ஆட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதுவும் நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 5 புக்ஸ் டு சீரிஸ் அடாப்டேஷன்ஸ். அண்ட் இது வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்க. இதுல நான் வேற என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம், பார்ட் 2 பண்ணலாமா அதையும் சொல்லுங்க. தேங்க் யூ.